தகவல் குரல். வணக்கம் நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய தலைவலியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, வீட்ல கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுக்கே அது இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு ஒரு முழுமையான தீர்வை தான் நாம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கும் இந்த கேள்வி மனசுல இருக்குதானே? சிலிண்டர் புக் பண்ண ட்ரை பண்ணி முடியாம போன அந்த கடுப்பான தருணங்கள், அதை நீங்க கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்க மட்டும் இந்த பிரச்சனையில தனியா இல்லைங்க. இந்தியா முழுக்க பல லட்சம் பேர் இதே மாதிரி தான் தினமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு. வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல ஏன் திடீர்னு இப்படி சிலிண்டர் புக் பண்றது இவ்ளோ கஷ்டமாச்சு? அதுக்கான காரணத்தை பாத்துடலாம். பாருங்க, இதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல, கவர்மெண்டோட ஒரு புது ரூல். அதாவது ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 25 நாளைக்கு பண்ண முடியாது. ரெண்டாவது, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் மாதிரி இடங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம வீட்டு சிலிண்டர்களை அங்க அனுப்புறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நாம ஈஸியா யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த மிஸ்டு கால் முறையே இப்ப சரியா வேலை செய்யறது இல்ல. இதனால என்ன ஆகுது? கேஸ் ஏஜென்சி ஆபீஸ் வாசல்ல பெரிய கியூ நிக்குது. போன் அடிச்சா யாரும் எடுக்கறதில்ல. வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு அவசரமான நிலைமை. ஆனா டென்ஷன் ஆகாதீங்க, இதுக்கெல்லாம் என்னென்ன மாற்று வழிகள் இருக்குன்னு தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இப்போ தீர்வுக்கு வருவோம். முதல்ல இந்தியன் கிளாஸ் யூசர்ஸ் எப்படியெல்லாம் புக் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. வாட்ஸ்அப், மிஸ்ட் கால், SMS, அவங்களுக்கு என்ன இருக்கிற ஆப், இப்படி பல வழிகள் இருக்கு. மறக்காம இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். கால் மெத்தட் வேலை செய்யலனா கவலையே வேண்டாம். வாட்ஸ்அப் ஒரு சூப்பர் ஆப்ஷன். இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் அனுப்பினாலே போதும். ஆனா ஒரு சின்ன விஷயம், இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். முக்கியமா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து அனுப்பினா வேலை ரொம்பவே ஈஸி. ஓகே, அடுத்து HP கேஸ். அவங்க என்னென்ன வழிகள் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். HP கஸ்டமர்ஸா நீங்க? அப்போ இத பாருங்க, அவங்களுக்குன்னு HP பேன்னு ஒரு தனி ஆப்பே இருக்கு. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப், IVRS, வெப்சைட்னு இவங்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாரத் கேஸ் கஸ்டமர்ஸ் கவனத்துக்கு, உங்களுக்கும் நிறைய டிஜிட்டல் வழிகள் இருக்கு. பாரத் கேஸ் யூசர்ஸ்க்கோ IVRS, SMS, ஆன்லைன் போர்ட்டல்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நீங்களும் இந்த வசதிகளை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா உங்க சிலிண்டரை புக் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிகளோட சிஸ்டம்ஸ் மட்டும் இல்லாம நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஜிபே, போன்பேலயே சிலிண்டர் புக் பண்ணலாம். எப்படின்னா, உங்க ஆப்ல பில் பேமெண்ட்ஸ்குள்ள போங்க, அங்க கேஸ் சிலிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்க கன்சியூமர் நம்பரை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்படியே பே பண்ணி புக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ புக் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனா புக் பண்றது கண்டிப்பா சக்சஸ் ஆகணும் இல்லையா? அதுக்கு சில சூப்பர் டிப்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். ஒரு சீக்ரெட்னே சொல்லலாம். எல்லாரும் தூங்குற நேரத்துல, அதாவது ராத்திரி 10 மணிக்கு மேல இல்லனா அதிகாலை 6 மணிக்குள்ள ட்ரை பண்ணுங்க. அப்போ சர்வர் ஃப்ரீயா இருக்கும், டக்குன்னு புக் ஆயிடும். அப்புறம் விடாமுயற்சி ரொம்பவே முக்கியங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு வேலை செய்யல என விட்டுறாதீங்க. குறிப்பா அந்த மிஸ்டு கால் மெத்தட்ல சில பேர் சொல்றாங்க 10 தடவைக்கு மேல ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் புக்கிங் நம்பரே வந்துச்சான். அதனால கிவ் அப் பண்ணாம ட்ரை பண்ணிட்டே இருங்க. சரி, சுருக்கமா சொல்லணும்னா இந்த 3 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, ஒரே ஒரு வழியை மட்டும் நம்பாதீங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. 2, ராத்திரி நேரத்துல புக் பண்ணுங்க. 3, சிலிண்டர் காலி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணிருங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இனிவரும் காலத்துல இந்த மாதிரி தட்டுப்பாடு அதிகமாக வாய்ப்பிருக்கு. அப்போ கடைசி நிமிஷத்துல பதட்டப்படுறது நல்லதா, இல்ல முன்னாடியே பிளான் பண்ணி ரெடியா இருக்கிறது நல்லதா? நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன்.